இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் தம் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். ஆவலாய் தம் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் தம் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். ஆவலாய் தம் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். இறைவனின் குலமே, இயேசுவின் உள்ளமே. இறைவனின் குலமே, இயேசுவின் உள்ளமே. இதய அமைதி இனிதே அடைய இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் தம் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். ஆவலாய் தம் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். இன்றைய திருப்பலியானது திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும், லாசர் டி குரூஸ் அவருடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும், அருள் சகோதரி மரிய எல்சி அவருடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும், ஜொஹன்னா விரைவில் நலம் பெற வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகும். திருவாளர் சேவிய சந்தோஷுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் திருமணம் விரைவில் நடைபெற வேண்டியும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருமலா ரெட்டி மரடி அவருடைய ஆண்மை இலைப்பாட்டிக்காகவும், பெட்ரிசியா அவருடைய உடல் உள்ள நலனுக்காகவும் தொடர்ந்து இறைவனுடைய அபரிவிதமான ஆசீர்வாதம் வேண்டியும், ஸ்ரீ ஆரோக்கியமேரி சுஷீலா குடும்பத்தார் அவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும், உடல் உள்ள நலனுக்காகவும், குடும்ப அமைதிக்காகவும் இறை ஆசீர் வேண்டியும், அகஸ்டின் பிரான்சிஸ் குடும்பத்தார் உடல் உள்ள நலனுக்காகவும் இறைவனுடைய அபரிவிதமான ஆசீர்வாதம் வேண்டியும், மேலும் அகஸ்டஸ் பிரைன் டி சில்வா அவருடைய குடும்பத்திலே இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், ஸ்ரீ ஆரோக்கியமேரி சுசிலா அவருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் மரிய நட்டாஷா 14வது பிறந்த நாள் நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. டெய்சி லூயிஸ் அறுவை சிகிச்சை நல்ல முறையிலே நடைபெற வேண்டியும், மேலும் நல்ல உடல் உள்ள சுகத்திற்காகவும், இன்றைய நாளிலே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் மேரி பென்சிலா அவருடைய கருத்துக்களுக்காகவும் தொடர்ந்து இறைவனுடைய அபரிவிதமான ஆசீர்வாதம் வேண்டியும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய சொற்கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாம். ஆண்டவருடைய சொல்படி நடந்தோம் என்றால் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் அற்புதங்கள் அதிசயங்கள் நடப்பதை நம்முடைய வாழ்விலே நாம் உணர முடியும். பேதுரு இயேசுவின் சொற்படி அவருடைய வார்த்தைப்படி நடந்தார். படகு கொள்ளாத அளவுக்கு மீன்களை பெற்றுக்கொண்டார். இன்று நம்மை நாம் கேட்டு பார்ப்போம். ஆண்டவருடைய சொற்படி நடக்கக்கூடிய பிள்ளையாக நான் வாழ்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையில் நான் எதை செய்தாலும் ஆண்டவருடன் ஆலோசனை கேட்டு அதை நான் செய்கிறேனா? அல்லது நம்முடைய ஈகோவை பயன்படுத்தி நாம் நம்முடைய செல்வங்களை நாம் பயன்படுத்தி நம்முடைய புத்தியை பயன்படுத்தி அந்த செயல்களை நாம் செய்கிறோமா? அல்லது கடவுளை முன்னிலைப்படுத்தி நாம் ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி இறைவனுடைய சொற்படி நாம் நடக்கின்றோமா? நம்முடைய வாழ்விலே ஆண்டவருடைய சொற்படி நடவாமல் இறைவனுடைய அன்பு குழந்தைகளாக நாம் வாழ தவறிய அந்த நேரங்களில் நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே ஜெபிப்போமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்குரிய உரிமையை வழங்கும் இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்கள் சமய பற்றி வளர்த்து நன்மைகளை பிறகு செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருளுமீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் உங்களுக்காக தவறாமல் இறைவனிடம் வேண்டி இவ்வாறு அவரிடம் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் முழு ஞானத்தையும் ஆவிக்குரிய அறிவுத்திறனையும் பெற்று கடவுளின் திருவுளத்தை பற்றிய அறிவை நிறைவாக அடைய வேண்டும். நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பயன் தரும் நற்செயல்கள் அனைத்தும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும்.
நீங்கள் முழு மன உறுதியோடும் பொறுமையோடும் இருக்குமாறு நம் மாட்சிமிகு ஆற்றலுக்கேற்ப தம் வல்லமையால் அவர் உங்களுக்கு வலுவூட்ட வேண்டும். மகிழ்ச்சியோடு தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கியுள்ளார். அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். அம்மகனால் தான் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது. அது ஏலிசையில் பாடுகின்றது. இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது. அது ஏலிசையில் பாடுகின்றது.
நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறை சொற்றொடர்கள் 1-11 வரை. அக்காலத்தில் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இவ்வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுகளில் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன்பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிளிய தொடங்கவே மற்ற படகில் இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீ என்னை விட்டு போய்விடும் என்றான். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இன்று முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் மீன்பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள். கடவுள் சொற்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளானாம். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, முத்தை கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் ஆழ்கடலுக்குள் செல்ல வேண்டும். ஒரு அறிஞனாக வேண்டுமென்றால் ஆழ்ந்த தியானத்துக்குள் செல்ல வேண்டும். வெறும் மேலோட்டமாக படிப்பது ஒருவருக்கு அறிவை தராது. வெறுமனே கண்களை மூடியிருப்பது ஞானத்தை தராது. எதை செய்தாலும் ஆழமாக சென்று செய்ய வேண்டும். செய்வதை திருந்த செய்ய வேண்டும். பாலைவனத்திலே ஒரு மனிதர் பயணம் செய்கின்றான். நடந்து கொண்டே இருக்கின்றான். அந்த பாலைவனத்திலே அவனுக்கு பயங்கரமான தாகம். தண்ணீர் குடிக்க வேண்டும் எங்கும் பார்க்கின்றான். ஆனால் அவனுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. நடந்து கொண்டே இருக்கின்றான். தண்ணீர் குடிக்க வேண்டும் என்ற ஏக்கத்தோடு நடந்து கொண்டே இருக்கின்றான். சற்று தூரத்திலே ஒரு வீட்டை பார்க்கின்றான். அந்த வீட்டை பார்த்தவுடன் அவனுக்கு மற்றில்லா மகிழ்ச்சி. ஏனென்றால் தன்னுடைய தாகம் தண்ணிய போகிறது என்ற ஆசையோடு அந்த வீட்டை நோக்கி ஓடுகின்றான். அந்த வீட்டுக்குள் செல்கின்றான். ஏமாற்றம். அந்த வீட்டுக்குள் யாருமே இல்லை. ஆனால் அங்கே ஒரு போர் இருந்தது.
எப்படியாவது தன்னுடைய தாகத்தை தணித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அந்த போருடைய பக்கத்திலே சென்று அவன் தண்ணீர் அடிக்க ஆரம்பித்தான். அந்த போரிலிருந்து தண்ணீர் வரவில்லை. மறுபடியும் ஏமாற்றம். சற்றுமுற்று பார்க்கின்றான், அந்த வீட்டின் ஓரத்திலே ஒரு பாட்டில் நிறைய தண்ணீர் இருந்தது. ஓடோடி சென்று அந்த தண்ணீரை எடுத்து குடித்து தாகத்தை தீர்த்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றான். அவ்வாறு அந்த பாட்டிலை அவன் எடுக்க நினைத்த பொழுது அந்த பாட்டில் பக்கத்திலே ஒரு சீட்டு இருந்தது. அந்த சீட்டிலே இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: நண்பா, நீ அந்த தண்ணீரை போரிலே ஊற்றி அடித்தால் உனக்கு உன் தாகத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும். அது மட்டுமல்ல, உன்னுடைய பயணத்திற்கு தேவையான தண்ணீரை அந்த போரிலிருந்து நீ பிடித்து கொண்டு அந்த பாட்டிலே தண்ணீர் பிடித்து வைத்துவிட்டு செல் என்று அந்த சீட்டிலே எழுதப்பட்டிருந்தது. இவனுக்கு ஒரு சந்தேகம், தண்ணீர் அடிக்கலாமா வேண்டாமா? ஒருவேளை இந்த போரிலே அந்த தண்ணீரை ஊற்றினால் தண்ணீர் வருமா வராதா? மறுபக்கம் அந்த வார்த்தைகளை நம்பி அதை செய்யலாமா செய்யக்கூடாதா? கடைசியாக அந்த சீட்டில் இருந்த அந்த வார்த்தையின்படி அவன் செய்ய முடிவெடுக்கின்றான். வேகமாக அந்த தண்ணீரை ஊற்றி அடிக்கின்றான். தண்ணீர் வருகிறது. நன்றாக தாகம் தண்ணீர் குடித்துவிட்டு பயணத்துக்கு தேவையான தண்ணீரையும் எடுத்துவிட்டு எந்த பாட்டிலிருந்து அவன் தண்ணீர் எடுத்தானோ அந்த பாட்டிலை நிரப்பி வைத்துவிட்டு மறுபடியும் அந்த சீட்டில் இவ்வாறு எழுதுகிறான்: இது உண்மையிலும் உண்மை, இது உண்மையிலும் உண்மை என்று எழுதி வைத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு அவன் சென்று விடுகிறான். அன்புக்குரியவர்களே, நம்புகிறவருக்கு எல்லாமே நடக்கும். நம்புகிறவருக்கு எல்லாம் நடக்கும். கடவுளுடைய சொற்படி நடக்கக்கூடிய, கடவுளுடைய வார்த்தை கேட்டு நடக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கு எல்லாம் நடக்கும். நாம் கடவுளுடைய சொற்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளா? நாம் கடவுளுடைய வார்த்தைகளை உள்வாங்கி கடவுளுடைய சித்தப்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளா நாம்? இன்று நான் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி வாசகத்திலே இயேசு சீமோன் பேதுருவிடம், உன் படகை சற்று ஆழத்துக்கு எடுத்து கொண்டு போய் தள்ளி கொண்டு போய் நீ வலையை போடு. அப்படி என்றால் ஆழத்துக்கு என்றால் மேலோட்டமாக அல்ல, மேலோட்டமாக அல்ல. கடற்கரைக்கு சென்றவர்களுக்கு தெரியும், கடற்கரையில் நின்றால் அலைகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் கடற்கரைக்கு போய் பார்த்திருந்தாலும் உங்கள் நன்றாகவே இது பார்த்திருப்பீர்கள், நிறைய அலைகள் இருக்கும். ஆனால் கடலுக்குள் சென்றவர்களுக்கு தெரியும், ஆழ் கடலுக்குள் சென்றால்தான் அங்கே அமைதியை பார்க்க முடியும். ஆழ் கடலுக்குள் சென்றால்தான் ஏராளமான மீன்கள் அங்கே இருக்கும். அங்கேதான் இயேசு சென்று வலையை போடுங்கள் என்று சொல்கிறார். பேதுரு நினைத்திருந்தால் அவர் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே, எங்களுக்கு தெரியாதா எந்த பக்கத்திலே வலை போடுவதென்று? ஒரு மீனவருக்கு தெரியும் எங்கே, எப்போது, எந்த இடத்திலே எப்படி வலையை போட்டால் எந்தெந்த வகையான மீன்கள் கிடைக்கும், எந்தெந்த வலையிலே கிடைக்கும் என்பது எல்லாமே ஒரு மீனவன் நுணுக்கமாக அறிந்திருப்பான். பேதுரு இந்த மீன்பிடி கல்லையில் மிக நுணுக்கமாக கற்று தேர்ந்தவர். இயேசு ஒரு தச்சர், பேதுரு ஒரு மீனவர். இந்த மீனவர் ஒரு தச்சனுடைய சொல்லை கேட்டு அவர் சொன்னபடியே செய்கின்றார். தச்சன் சொன்ன அந்த செயலை, அந்த சொல்லை கேட்டு அவர் அதை செய்கின்றார். ஒருவேளை இதற்கான காரணம் நேற்றைய நற்செய்தி வாசகத்திலே நான் வாசிக்க கேட்டோம். இயேசு இதே பேதுருடைய மாமியாரை அவர் அவருடைய காய்ச்சலாக படுத்திருந்த பொழுது தொட்டு குணப்படுத்தியிருந்தார். ஒருவேளை அதை பார்த்ததால் அவர் இயேசுவை போதகராக அவர் ஏற்றுக்கொண்டு முழுமையாக அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கலாம். ஆக கடற்கரையை தெரியாத ஒரு மனிதர் ஆழத்திற்கு சென்று வலையை போடு என்று சொல்லுகின்றார். அதை அவர் முற்றிலுமாக நம்பி பேதுரு அதை செய்கின்றார். ஆண்டவரே, இரவு முழுவதும் வலைகளை வீசி உழைத்தும் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என்ற அந்த பேதுருடைய அந்த விரக்தியான பதிலானது ஒரு மீனவனுடைய உண்மையான அவனுடைய வாழ்வை சுட்டி காட்டுகிறது. மீனவனுடைய அந்த கடினமான வாழ்வை சுட்டி காட்டுகிறது. வலை வீசினால் வலை முழுவதும் மீன் நிரம்பிவிடும் என்பது அல்ல. வலையை வீசினால் வலை முழுவதும் மீன் கிடைத்துவிடும் என்பது அல்ல. வலையை வீசினாலும் கடினமாக உழைத்தாலும் ஏமாற்றம் மட்டுமே மிச்சம் என்பதை குறித்து காட்டுவதுதான் மீனவ வாழ்வு. ஆக ஒன்றுமே கிடைக்காத அந்த ஏமாற்றமான அந்த நிலையிலே
இயேசுவின் வார்த்தையை நம்பி, இயேசுவின் சொற்படி அவர் பேச்சை நம்பி வலைகளை வீசி அதிக மீன்களை பெற்றதிலே பேதுருடைய பணி துவங்குகிறது. உன்னை நான் மனிதரை பிடிப்பவராக்குவேன். நாம் பார்க்கிறோம், இருந்த போதிலும் நீர் சொல்வதால், பேதுரு சொல்கிறார், இருந்த போதிலும் எனக்கு தெரியும், மீன் பிடிப்பு பற்றி தெரியும், எந்த இடத்துல வலை போடணும், என்ன செய்யணும் எல்லாமே தெரியும், எந்த நேரத்தில் போகணும் எல்லாம் தெரியும். இருந்தாலும் நீர் சொல்வதால், நாம் பார்க்குறோம் பேதுருடைய நம்பிக்கை, நீர் சொல்வதால் நாங்கள் செய்கிறோம். இதுதான் உண்மையான ஆழமான விசுவாசம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு ஆழமான நம்பிக்கை நமக்கு தேவை. நீர் சொல்வதால் செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கேட்பது நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம். நாம் பல காரியங்களை நாம் நம்பி நாம் செய்வோம், அதில் நமக்கு நிறைய ஏமாற்றங்கள் வரலாம். ஆனால் நீர் சொல்வதால் நான் செய்கிறேன், நீர் சொல்வதால் நாங்கள் செய்கிறோம், நீர் சொல்வதால் எங்களுடைய குடும்பம் செய்கிறது என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கும் என்றால், பேதுருடைய வாழ்க்கையிலே நடந்த அந்த அற்புத அதிசயம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நடக்கும் என்பதை இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். ஆழம் என்பது, ஆழத்துக்கு சென்று வலைகளை போடுங்கள் என்று சொல்வது, ஆழம் என்பது நம்முடைய விசுவாசம் என்ற கடல். அந்த விசுவாசம் என்ற கடல்லே நாம் ஆழத்துக்குள் செல்ல வேண்டும். இயேசு அன்று பேதுருவுடன் சொன்ன அந்த வார்த்தை நம்மிடம் சொல்வதாக வைத்துக்கொள்வோம். பேதுருவை பார்த்து அவருடைய பேர் சொன்ன வார்த்தை, அந்தோனி நீ ஆழத்திற்கு போ, ஜோசப் நீ ஆழத்துக்கு போ, அல்லது பிராங்க்லி நீ ஆழத்துக்கு போ, கெவின் நீ ஆழத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறான்னா, அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்று நான் பார்க்கிறது, நீ ஆழத்துக்கு சென்று நம்பிக்கை என்கிற இந்த கடலிலே நீ ஓரமாக இருக்காதே. பல நேரங்களிலே நம்பிக்கை என்ற கடலில் நாம் ஓரமாக இருக்கிறோம், ஆழத்துக்கு செல்வது கிடையாது. எனவேதான் நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே துவண்டு போகிறோம். உன் பிரச்சனை எவ்வளவு பெரியது என்று கடவுளிடத்தில் சொல்லாதே, உன் கடவுள் எவ்வளவு பெரியவர் என்று உன் பிரச்சனையிடத்தில் சொல். உன் பிரச்சனை எவ்வளவு பெரியது என்று கடவுளிடத்தில் சொல்லாதே, உன் கடவுள் எவ்வளவு பெரியவர் என்று உன் பிரச்சனை சொல்ல. பல நேரங்களிலே நமக்கு பிரச்சனை வருகிற பொழுது நாம் சொல்வதெல்லாம், என்ன மாதிரி இந்த உலகத்தில் கஷ்டப்படுறது யாருமே கிடையாது, நம்முடைய நிலையிலே நாம் தான், நம்முடைய பிரச்சனை தான் பெரிதுன்னு நாம் நினைக்கிறோம். கடவுளை ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, கடவுளை ஏன் எனக்கு துன்பம், இருந்தாலும் இவ்வளோ கஷ்டம் என்னத்தை நீங்கள் கொடுக்கக்கூடாது என்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் அங்கல் ஆய்க்கின்றோம். இன்றைய நாள் ஆண்டவர் சொல்கிறார், உன் பிரச்சனை எவ்வளவு பெரியது என்று கடவுளுக்கு சொல்லாதே, உன் கடவுள் எவ்வளவு பெரியவர் என்று உன் பிரச்சனை சொல். இப்படிப்பட்ட மனநிலை நம்மிடம் இருக்கிறதா? ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்வை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் கூட பல நேரங்களிலே இந்த ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையிலே நாம் காணப்படுகிறோம். இந்த கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக நம்முடைய தொழிலிலே முடக்கம், நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான கஷ்டங்கள், இந்த கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக நம்முடைய நம்பிக்கையானது சிறு சிறிதாக அழிந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அவர் சொல் கேட்டு நடந்தால், இந்த நம்பிக்கையற்ற இந்த ஒரு அசாதாரணமான சூழ்நிலையிலே அவர் சொல் கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே அவர் சொல் கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளா நாம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த நாளில் நம்முடைய ஜெபம் எல்லாம், நீர் சொல்வதால் நாங்கள் செய்கிறோம், நீர் சொல்வதால் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்கிறேன் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரை பற்றி கொண்டு நம்முடைய விசுவாசத்தை நாம் ஆழப்படுத்துவோம். மேலோட்டமான வாழ்வு அல்ல, ஆழமான ஒரு விசுவாச பயணத்திலே ஆண்டவரை பற்றி கொண்டு வாழக்கூடிய அருளையும் ஆசிரியம் இன்று சிறப்பாக இந்த திருப்பலி வழியாக பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய்.
வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களிதமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக்கிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான காணிக்கும் இப்பள்ளிக்கும் ஆசியங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அவருடைய ஆடமுறையில் நிகழும் திருப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தவறளித்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவெல்லா சாவில் இருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடம் இருந்து உயிர் தெழுந்தலை வாழ்வை எங்களுக்கு காட்டினார். ஆகவே வானக தூதர் முதன்மை வானதூதரோடும் அரியநில முருவம் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் முடியும் ஆட்சியை புகழ்ந்த வாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. கண்களை மூடி ஒரு சில மணி துளிகள் மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் சொல்லுகிறீர், நாங்கள் செய்கிறோம். இந்த வார்த்தைகள் நம்முடைய அனுபவ வார்த்தைகளாக மாறட்டும். பேதுரு சொன்ன அந்த வார்த்தை, ஆண்டவரே நீர் சொல்லுகிறீர், நாங்கள் செய்கிறோம். ஆழத்துக்கு சென்று வலைகளை போடுங்கள். பேதுரு இயேசுவின் சொற்படி கேட்டு நடந்தார். எண்ணிலடங்கா மீன்களை பெற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்விலே பிரச்சனைகள் தவிர்க்க முடியாதவை. நம்முடைய வாழ்விலே பிரச்சனைகள் வருகிற பொழுது, நம்முடைய வாழ்விலே விரக்தியின் ஒரு சூழ்நிலை நாம் தள்ளப்படுகிற பொழுது, பல நேரங்களிலே நாம் கடவுளிடம் நம்முடைய பிரச்சனை எவ்வளவு பெரிது நாம் சொல்லுகிறோம். இதனால் ஆண்டவர் சொல்கிறார், கடவுளிடம் உன்னுடைய பிரச்சனை எவ்வளவு பெரிது என்று சொல்லாத, உன் பிரச்சனை சொல், உன் கடவுள் எவ்வளவு பெரியவர் என்று. நம்முடைய கடவுள் மிக பெரியவர். அவர் நினைச்சா ஒரு வினாடி போதும், ஒரு செகண்ட் போதும் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். இந்த வாழ்வின் அந்த விரக்தியான ஒரு நிலையில் ஏற்பட ஆண்டவனுடைய வாழ்வை மாற்ற விரும்புகிறார். மேலோட்டமான ஒரு வாழ்வு அல்ல, ஆழத்துக்கு செல்லுங்கள். விசுவாச பயணத்திலே ஆழத்துக்குள் செல். சொல்லுவோம், ஆண்டவரே நீ சொல்லுகிறேன், நான் செய்கிறேன். ஆண்டவரே நீ சொல்லுகிறேன், நாங்கள் செய்கிறோம். நம்முடைய விசுவாசத்தை நாம் ஆழப்படுத்துவோம். ஆண்டவரே,
நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தையை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைகூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை முக்குப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலை எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிநூல் ஏற்றடும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நம் பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியா, இவ்வுலகில் மக்கு ஓந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கோளும் தகுதி பெற்று உம் திருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவரிடமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் முன்னிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம்முடைய விசுவாச பயணத்திலே ஒரு மேலோட்டமான ஒரு வாழ்வு அல்ல, ஆழமான ஒரு வாழ்வு வாழ நீ சொல்லுகிறேன் நாங்கள் செய்கிறோம் என்ற அந்த ஆழமான நம்பிக்கையோடு பயணிக்க கரங்களை மேலும் உயர்த்தி நம் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லிட்டு அந்த சக்தி வாய்ந்த ஜெபத்தை சொல்லி நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தலாமா? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில்
அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீர்கள். பாவங்களை பாராமல் ஒரு திரு அவை நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி இந்த உலகம் எங்களுக்கு தர முடியாத சமாதானத்தை மகிழ்ச்சியின் தந்தை எங்களுக்கு காத்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் செல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளது என்று சொன்ன அந்த பேதுரு தன்னுடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தினார். நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்த நற்கரின் வடிவிலே நம்மை சந்திக்கிற தெய்வன் வந்திருக்கிறார். இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர், செம்மறியின் விருந்து அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்முடைய காத்தின் நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை வைத்து உமக்கு அஞ்சுவோருக்கு நீ சேர்த்து வைத்திருக்கும் உமது அருள் இத்துணை மிகுதி. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பின்னக உணவால் ஊட்டம் பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரர்களுக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நமக்கு ஆசீர் வழங்குமாறாக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை, அடியேன் உள்ளத்திலே. ஆண்டவர் இயேசு அடைக்கலப்பாறை, ஆதலின் குறையில்லை. அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை, அடியேன் உள்ளத்திலே. ஆண்டவர் இயேசு அடைக்கலப்பாறை, ஆதலின் குறையில்லை. ஆண்டவர் முன்னார், அகிலமே பின்னார். ஆண்டவர் முன்னார், அகிலமே பின்னார். அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உமது ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.